எண்ணெயில் கலப்படம் செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்த திமுக பேரூராட்சி தலைவியின் கணவருக்கு சொந்தமான எண்ணெய் ஆலைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். செக்கு தேங்காய் எண்ணெயை ஆய்வுக்கு அனுப்பியதில் மாமிச கொழுப்பு மற்றும் பாமாயில் கலப்படம் செய்து விற்பனை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சுத்தமான எண்ணெய் என நம்பி பயன்படுத்துவோர் இதனால் பீதியில் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக கடைகளில் விற்பனை செய்யப்படும் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆகியவற்றுக்கு பதிலாக பண்டைய காலத்தை போல செக்கு இயந்திரத்தில் ஆட்டப்படும் எண்ணெயை இயற்கையானது, ஆரோக்கியமானது என நம்பி பலரும் வாங்கி பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். கடந்த காலங்களில் மாடுகளை பயன்படுத்தி மரத்தாலான செக்கு இயந்திரம் மூலம் பருப்பு வகைகள், தேங்காய் உள்ளிட்டவைகளை அரைத்து சுத்தமான எண்ணெயால் உணவு பதார்த்தங்களும் உணவுகளும் தயாரிக்கப்பட்டது. ஆனால் இயந்திரங்கள் மூலம் இவை அரைக்கப்பட்டு பாக்கெட்டுகளில் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு இந்த மரச்சக்கு கருவிகள் பயன்பாடு முற்றிலும் நின்று போனது. ஆனால் இந்த மரச்சக்கு கருவிகள் மூலம் தயாரிக்கப்படும் எண்ணெய் வகைகள் சத்தானது என வெளியான தகவலால் மீண்டும் இந்த மாதிரி செக்கு எண்ணெய் வகைகளுக்கு மக்கள் திரும்ப தொடங்கினர். இதை பயன்படுத்தி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மரச்சக்கு எண்ணெய் விற்பனை தொடங்கியது. ஆரம்பத்தில் நல்ல முறையில் தயாரித்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டாலும் சுகாதாரத்திற்காகத்தானே என நம்பி வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். நாட்கள் செல்ல செல்ல இதிலும் கலப்பட கும்பல் கைவரிசை காட்ட தொடங்கிவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கேரள எல்லை பகுதியான பழுக்கல், மார்த்தாண்டம், களியங்காவினை உள்ளிட்ட பல பகுதிகளில் செக்கு தேங்காய் எண்ணெய் என கூறி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பழுக்கல் பகுதியில் உள்ள செக்கு எண்ணெய் தயாரிக்கும் இடத்தில் இருந்து கேரளா மற்றும் தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு விஎஸ் ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் செக்கு தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் 1 லிட்டர் செக்கு எண்ணெய் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்ததால் பொதுமக்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படும் இடத்திற்கே வந்து வாங்கி செல்வது வழக்கம். மற்ற இடங்களில் இந்த செக்கு எண்ணெய் 400 ரூபாய் முதல் 450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல பாரசாலையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அருண் என்பவர் 1 லிட்டர் செக்கு தேங்காய் எண்ணெய் 250 ரூபாய்க்கு வாங்கி சென்றுள்ளார். மற்ற இடங்களில் கூடுதல் விலைக்கு விற்கும் போது இங்கு மட்டும் எப்படி குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்றனர் என சந்தேகமடைந்து திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் தேங்காய் எண்ணெயில் பல்வேறு கெமிக்கல் பொருட்கள், மாமிச கொழுப்பு மற்றும் பாமாயில் கலந்து ஒரிஜினல் என்ற பெயரில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்வது தெரிய வந்தது. இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் அதிகாரிகள் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படும் இடத்தில் ஆய்வு செய்த போது இந்த உற்பத்தி நிறுவனத்தை திமுகவைச் சேர்ந்த பழுக்கல் பேரூராட்சி தலைவி விஜயின் கணவரான விஜின் ஜெயபோஸ் மற்றும் இவரது தம்பி ஷாஜின் ஜெயபோஸ் இருவரும் சேர்ந்து நடத்தி வரும் ஆலை என்பது தெரிய வந்தது. இதனால் ஆலை மீதும் உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் மாவட்ட முக்கிய திமுக பிரமுகர்கள் மூலம் நெருக்கடி வந்தது. ஆனால் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வெளியானதால் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயராம் பாண்டியன் தலைமையில் சென்ற அதிகாரிகள் ஆய்வு செய்த போது ஆலைக்கான உரிமம் ஏற்கனவே காலாவதி ஆகிவிட்டதும் லேபிள் ஒட்டாத 550 லிட்டர் தேங்காய் எண்ணெய் மறைத்து வைக்கப்பட்டிருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்த ஆலையில் இருந்த கலப்பட செக்கு தேங்காய் எண்ணெய் பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல பல தொழிற்சாலைகள் கலப்பட எண்ணெய்களை தயாரித்து விற்பதாகவும் புகார்கள் வந்துள்ளன. அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.